வாடா நீ கேன போய் ஆளு வச்சு கொடுக்கணும்பா ஒரு அந்த ஆளு நம்பிலாம் இப்படி தூட்ட கொடுத்துருக்க வாங்க அங்க வாங்க வாங்க என்ன இந்த பையன் பொண்ணு வீட்டு தர முடியும் சொல்ல முடியும் 50,000 கொடுத்த முடியும். ஆமாங்க ஒரு 20,000 கொடுத்தாப்ல. சரி புரோக்கர் வந்து 3 புரோக்கர் நம்மளுக்கு தெரிஞ்சாலுதான் நான் நினைச்சேன் வாப்பா வயலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்தாப்புல நிலத்தை வச்சு கொஞ்சமா ஒரு 20,000 கொடுத்தாப்புல. கொடுத்த சோருக்கு என்ன செஞ்சிட்டோம்டா புரோக்கர் வந்த சோருக்கு எப்போ 20,000 வாங்கி போட்டாப்புல. வாங்கி போனாக்கா என்ன நடந்துச்சுருந்தாக்கா பொண்ணுலாம் பார்த்து இந்த பையன் வந்து 50 ரூபாய் 100 ரூபாயும் கேட்டாப்புல. ஒரு 70 ரூபாயும் கணக்கு போட்டு பொண்ணை ரெடி பண்ணிட்டான். சரி அன்னைக்கு எல்லாம் போறோம் ரெடி பண்ணி வச்சிருந்தான். ரெடி பண்ணி வச்சிருந்தா வரணும்ல அன்னைக்கு தண்ணியை போட்டு மந்தையில பார்த்துக்கிட்டாப்புல. அப்புறம் பார்த்து ஆளை காணோம்னா அன்னைக்கு பூரா அந்த உழைஞ்சு வச்சு அப்புறம் ஒரு முயற்சி பண்ணி இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறோம்னு சொல்லி 20,000 கொடுத்துச்சு. போய் வேலை பார்த்தா அன்னைக்கு ஏதோ சோழியா போயிட்டேன் விசேஷம் விட்டு போயிட்டுட்டாப்புல. அன்னைக்கு அதே மாதிரி தான் போச்சு. புரோக்கர் கிட்ட நான் காசு கொடுத்தேன். நான் வந்து வெறும் நடந்தேன். எனக்கு ஒரு டீ காப்பி வாங்கி கொடுத்தேன். அப்படி பேசக்கூடாது சரியா? அது முடிஞ்சு பாவம் தாள பார்த்தா ஒரு அப்ராணியா இருக்கேன். ஆமா இது இந்த காசை கொடுக்கறதுக்கு என்ன வழி? அதாங்க புரோக்கர் தான் வாங்கி போனாப்புல. வேண்டாம் ஆள் தெரியும். புரோக்கர் வாங்கினேன் அது வாங்கினேன் உடனே தானே நீயா 2 நிமிஷம் இது வேண்டியிருக்காங்க. நீ அம்பிட்டு வேலை பார்த்து தண்ணியை குடிச்சு படுக்க நீ அப்புறம் எங்கிட்ட ஆச்சு போக அவங்க ஒன்னே ஒரு ஆபிக்கே தெரிவாங்களா? அப்போ அன்னைக்கு சொல்லி விட்டாங்க. சொல்லி விட்டோன்னே இப்படி ஃப்ரெண்டுங்க சொந்தம் வந்தவங்க சேர்ந்து அன்னைக்கு இப்படி ஊருக்காரங்களே சேர்ந்து நம்மளை குடிக்கிற மாதிரியே குடிக்க வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு போக முடியாப்புல போச்சு. சரி அதுக்கு முன்னாடி சொல்லி விடுச்சு அண்ணே முக்கியமான ஒரு சோழி ஆகி போச்சு. ரெண்டுத்துக்கும் போக முடியல. போக முடியாம இருக்கிட்டு சரி எனக்கு என்னண்ணே காசை ரெடி பண்ணி கொடுனே கிளவி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கானே. சரி காட்டை ஊற்று காசை கொடுத்தேன். ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு விடுவோம் பயலுக்கு. ஊரெல்லாம் குடும்பம் பிள்ளை ஊட்டியா இருக்கு. நம்மளுக்கு ஒரு மேன ஒரு குடும்பம் பிள்ளை ஊட்டி ஆக்கி விடுவோம். இப்படி குடும்பமா ஆக்கி விடுவோம் பார்த்து அண்ணன்கிட்ட காசை கொடுத்துட்டு கல்யாணமா ரெண்டு எல்லாமே கெட்டு போன மாதிரி ஆகி போச்சு. எனக்கு கல்யாணம் ஒண்ணு வேணாம். எனக்கு காசு கொடுத்தா போதும். காசு தான் வேணும். இப்ப நீங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கடா ஆத்துல போட்டா எடுக்க முடியுமா? ஆத்துல போட்டா எடுக்க முடியுமா? சொல்லக்கூடாது. ஒரு அப்ராணிட்ட சொல்லி கொடுத்துட்டு வாங்கி ஆளுகள்லாம் ரெடி பண்ணி வச்சோம்ன்றாப்புல புரோக்கர் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஏதாச்சும் அது வழி பண்றதா இந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. பாவம் இல்லையா? அவகிட்ட கேட்டது நாங்கள் அலைஞ்சேன் 4 பேர் 3 பேர் அலைஞ்சான். நீ காசு ஏன்னா பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சரியா போகுதுன்றாப்ல. என்னப்பா தரமாட்டாங்களாப்பா? நம்ம வந்து வேணா சொல்லலாம். இந்த பேச்செல்லாம் பேசாதா நீ? சரி ஒண்ணு வாங்கின அவன் மானம்ன்றப்ப அதுக்கு என்ன வழிமுறை சொல்லு. இந்த வேலை உனக்கு தேவையா? அப்ப என்ன நாங்க பாக்குற வேலைவோ நீ ஓ வேலையை தாய நீ பாக்கணும். அவன் பாவ அழுகுறியா? சரி நீ அவனுக்கு என்ன வழி சொல்ற சொல்லு. வந்து நீ வந்து அவங்க புரோக்கரை பார்த்தா தான் பேச முடியும். அப்படி சாக்கு போக்கு சொல்லாதயா. உன்னை நம்பித்தே கொடுக்க முடியும். ஆமா இந்த இடத்துல நம்பி கொடுத்த புரோக்கர் யாரு? எந்த ஊருக்கார? பக்கத்து ஊருக்கார. அவனை கூட்டுக்காந்து வச்சாதான் எல்லாம் முடியும். இந்த ஆள் தான் தெரியும். வேற ஆள் எனக்கு தெரியாது. பக்கத்து ஊருக்காரால் தான் 3 பேர் புரோக்கரு. அந்த புரோக்கரை விடியா அது நீதான் பாத்துக்கிறன நீதான் வச்சுக்கிறன. இவனுக்கு என்ன அது வழி அது சொல்லியாண்டா வந்து அவங்க கழிவு என்னைய பார்த்து சத்தம் போடுச்சு அன்னைக்கு. என்னப்பா முட்டுக்காக செலவு வச்சு போட்டீங்களா சொல்லிச்சு. ஆனா வந்து புரோக்கர் எடுத்து நான் கொடுத்தேன். அந்த பையில இருந்தா இன்னும் கொடுத்தேன். ஆனா வந்து இப்ப வந்து பிரச்சனை வீட்டுல வருது போல. காசு முட்டுக்காக செலவழிச்சு இன்னும் கல்யாணம் முடியாம இருக்கு. பூரா மத்த வீட்டுல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சுக்கிருக்கு. என்னடாண்டு வீட்டுல கழுவி சத்தம் போட்டுருக்கா போல. அதானப்பா இல்ல எம்பிட்டு தொட்டு அதுக்காக வேண்டி என்ன வேலை பார்த்துட்டு ஒண்ணு சாக்கு போக்கு வேலை விடியா நீ அதான் மயிறு வேலை பார்த்துக்கு. அவன் பாவா அப்புறம் நீ போய் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கடி வச்சு எத்தனை நாள்ல புரோக்கரு கத்திரிக்காய்ன்றதுல விட்டுறியா? ஒரு கடி வைங்க. சும்மா வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? அந்த பையன் இருக்குதான் நாங்க காசை கொடுத்தோம். நல்ல தோட்டத்தை ஒத்தி வச்சு கொண்டு வந்து ஆமா அப்படி என்ன செய்வா? ஆனா கோக்கா நீ செஞ்சது தவறுடா. நீ இல்லடா
அந்த ஒரு விஷயம் தண்ணியை குடிக்க மயிரை குடிக்க ஆமா அதுல அப்ப முடிச்சிருக்கும்ல அன்னைக்கே முடிஞ்சிருக்கேன் நீதான் சிக்கலை இழுத்து விட்டுருக்கா அப்புறாணி பயலா இருக்குதுல அடிச்சு உக்கால் துட்ட வாங்கி தர தவறுதான் கொடுக்க போறேன்ப்பா என்னப்பா குடுக்கலாமா எங்க 4 பேர்த்த கேட்டு தவறுதான் சரி இதுக்கு என்னையா சொல்ற நாளைக்கு புரோக்கர் அவங்கள கேட்போம் வரட்டேன் என்னப்பா நடந்தது காசு வாங்கிருக்கீங்க என்ன ஆச்சு அந்த பையலும் கல்யாணம் முடிக்காம இப்படி அலைஞ்சுக்கே தெரியும் இல்ல ஒண்ணு பார்த்து முடிச்சிருந்தாலும் அவனுக்கு தீர்ந்து கிடக்கும் அதுவும் இல்ல இப்போ சும்மா வெறும் அழைச்சல அங்க சாக்கு போற சொல்லி விட்டுரு அவங்க என்ன எனக்கு யாரு கருப்பா சேப்பா தெரியாதுன்ட்டு அந்த பையன் இந்த அண்ணன் தான் தெரியும் வேற ஆள் எனக்கு தெரியாதுன்ட்டு ஆமாத்தான் 2 நாள் காசு அப்படி பேச வெளியா இழுக்கல் பேச்சு அது என்ன பேச்சு ஒண்ணு என்ன